வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் எக்ஸசைஸ் 2.2ல் கொஸ்டின் நம்பர் 5 என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ லாஸ்ட் இயர் 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் கொஸ்டின் பேப்பரில் இதே மாடலில் ஒரு சம் தான் கம்பல்சரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த நம்பருக்கு பதிலாக வேறு நம்பர் கொடுத்துருந்தாங்க. அந்த சொல்யூஷன்ஸ் நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அந்த சம் கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அல்லது அதே மாடலில் கேட்டதுனால இந்த சம் கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இல்லைனா கம்பல்சரியில் தான் கேட்காம வேறு 2 மார்க்லேயும் நார்மலாக 2 மார்க்லேயும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சம் கொஞ்சம் கவனமாக செய்யணும், பட் சம் ஈஸி தான். ஃபர்ஸ்ட்டு என்ன செய்யணும், கொடுத்துருக்கிற நம்பரை ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். ஸோ 1 1 3 4 0 0. இப்போது ப்ரைம் நம்பரை வச்சு தான் பண்ணணும். ஒரு நம்பர் 2ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். இப்போ இந்த நம்பரை 2 வச்சு டிவைட் பண்ணலாம். நான் 5 வச்சு பண்ண போகிறேன், ஏன்னா இந்த நம்பர் 5ஆலேயும் டிவைட் ஆகும். எந்த நம்பர்லாம் 0 அல்லது 5ன்னு முடியுதோ அந்த நம்பர் ஃபுல்லாக 5ஆல் என்ன செய்யும், டிவைட் ஆகும். ஸோ நான் கொஞ்சம் அதுக்கு அடுத்த ப்ரைம் நம்பர் 2க்கு அடுத்த ப்ரைம் நம்பர் 3க்கு அடுத்த ப்ரைம் நம்பர் 5. ஸோ 5ஆல் டிவைட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டிவைட் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் 5 வச்சு டிவைட் பண்ணுறேன். இப்போ ஒரு சிலர் கேட்பாங்க, சார் 10 வச்சு டிவைட் பண்ணலாமா அப்படின்னா, 10 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. இவங்க கொஸ்டின்லே ப்ரைம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக ப்ரைம் நம்பரை வச்சு தான் டிவைட் பண்ணணும். 10 வச்சு டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணிலாம் முடித்ததுக்கப்புறம் கடைசியாக 10 5 × 2ன்னு எழுத தெரியும், அதில் எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் 10 5 × 2ன்னு எழுதிடுவேன் அப்படின்னா நீங்கள் அப்படி பண்ணலாம். கொஞ்சம் ஸ்டெப்ஸ் கம்மியாகும். நான் இங்கே இந்த 5 வச்சு இப்போ நான் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குது, 1 5ஆல் டிவைட் ஆகுமா, டிவைட் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட்டு 2 டிஜிட்ஸாக எடுத்துக்கணும். 11 எத்தனை டைம்ஸ் இருக்குது, 2 டைம்ஸ் இருக்குது. 2 5s are 10. ரிமைண்டர் என்னாச்சு, 1 இப்போ அடுத்த நம்பர் கூட சேர்த்துக்கணும். 13 ஆயிடுச்சு. மறுபடியும் 2 5s are 10. இப்போ ரிமைண்டர் என்ன வந்துடும், 3 வந்துடும். 3யை 4 கூட சேர்க்கணும். இப்போ 34 ஆச்சு. 34னா 6 5s are 30. இப்போ ரிமைண்டர் என்ன இருக்கும், 4 இருக்கும். 4 அடுத்த நம்பர் கூட சேர்த்தோம்னா 40 ஆயிரும். அப்போ 8 5s are 40. கடைசியாக இருக்க 0வை அப்படியே சேர்த்துக்கணும். இந்த 0வை சேர்க்க மறந்துடக்கூடாது. இப்போ மறுபடியும் அந்த நம்பர் 5ஆல் டிவைட் ஆகும் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நம்பர் 2 5ஆல் டிவைட் ஆகாது. அப்போ மொதல் 2 நம்பர் எடுத்துக்கணும். 4 5s are 20. ரிமைண்டர் 2 இருக்கும், 26 ஆயிரும். 5 5s are 25. ரிமைண்டர் 1 இருக்கும், 18 ஆயிரும். 3 5s are 15. ரிமைண்டர் 3 இருக்கும், 30. 6 5s are 30. இப்போ மறுபடியும் ரொம்ப ஒன்றும் யோசிக்க வேண்டாம், நான் 2 வச்சு டிவைட் பண்ண போகிறேன். ஏன்னா கடைசி நம்பர் வந்து ஈவன் நம்பர். 2 இங்கே ரிமைண்டர் 1 இருக்கும், 13 ஆயிரும். 6 2s are 12. அப்புறம் 1 இருக்கும், 16 ஆயிரும். 8 2s are 16. மறுபடியும் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா 2 வச்சு டிவைட் பண்ண போகிறேன். ஸோ 2 2 6 8 2 வச்சு பண்ண போகிறேன். ஏன்னா லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பர். 1 1 3 4. மறுபடியும் லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பர் 2 வச்சு பண்ண போகிறேன். ஸோ 5 2s are 10. ரிமைண்டர் உங்கள் 1 இருக்கும், 13 ஆயிரும். 6 2s are 12. ரிமைண்டர் 1 இருக்கும், 14 ஆயிரும். 7 2s are 14. இப்போ இதை பார்த்தோன்னே நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும், ஏன்னா இவ்வளோ நேரம் வரைக்கும் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த நம்பர் எதால் டிவைட் ஆகும், 2ஆல் டிவைட் ஆகாது, 5ஆல் டிவைட் ஆகாது. உடனே இருக்கிற டிஜிட்டெல்லாம் கூட்டி பாருங்கள். 5 + 6 11. 11 + 7 18. 18 மறுபடியும் கூட்டுங்க. 1 + 8 9 ஆகும். அப்போது இந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகும். 9 வச்சு டிவைட் பண்ண வேண்டாம், 3 வச்சு டிவைட் பண்ணுங்கள். இந்த நம்பர் 9ஆலேயும் டிவைட் ஆகும், பட் 9 வேண்டாம். இட் இஸ் நாட் எ ப்ரைம் நம்பர். 1 3 is 3. ரிமைண்டர் 26. 1 3 is 3. 2 26 ஆகும், கவனமாக பண்ணணும். 8 3s are 24. மறுபடியும் ரிமைண்டர் 2 வரும், 27. 9 3s are 27. மறுபடியும் 3யை வச்சு பண்ணலாம். கூட்டி பாருங்கள், 18 வருது. அப்போ மறுபடியும் 3 வச்சு பண்ணலாம்.
6 3s are 18, 3 3s are 9. மறுபடியும் 3 வச்சு பண்ணலாம். 21 கிடைக்கும். இந்த 21 மறுபடியும் 3 வச்சு பண்ணலாம். 7 கிடைக்கும். ஓகே, இது ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அப்போது 5 2 டைம்ஸ் இருக்குது. 2 பாருங்கள், 1 2 3 டைம்ஸ் இருக்குது. 3 4 டைம்ஸ் இருக்கும். 7 1 டைம் இருக்கும். ஓகேவா, நான் நல்லா நோட் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் ஒரு நோட்டில் எழுதுனீங்க. ஏன்னா இப்போ நான் அதை டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்த ஸ்டெப் எழுதுவேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் புரியும். ஸோ 5 2 டைம்ஸ் இருக்குது, 2 3 டைம்ஸ் இருக்குது, 3 4 டைம்ஸ் இருக்குது, 7 1 டைம் இருக்குது. இப்போ நான் எனக்கு கிடைச்ச வேல்யூவை அப்படியே எழுத போகிறேன். 5 2 டைம்ஸ் and 2 3 times and 3 4 time and 7 1 time. இப்படியே ஆன்சர் எழுதிடக்கூடாது. இதுதான் தப்பு. இவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, ப்ரைம் நம்பர்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர். உனக்கு என்னென்ன ப்ரைம் நம்பர்லாம் கிடச்சிருக்கோ அதை அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும்னு. அப்போ இருக்கிறதுலே சின்ன ப்ரைம் நம்பர் என்ன? 2. அப்போ 2 கியூப். அதுக்கடுத்து 3 பவர் 4. அதுக்கப்புறம் 5 பவர் 2. அதுக்கப்புறம் 7 பவர் 1. இப்போது P1ஓட வேல்யூ என்ன? 2. அதுதான் ப்ரைம் நம்பர் 1. P2ஓட வேல்யூ என்ன? 3. அண்ட் P3ஓட வேல்யூ என்ன? 5. அண்ட் P4ஓட வேல்யூ என்ன? 7. ஓகேவா? கீழே இருக்கிற பேஸில் இருக்கக்கூடிய வேல்யூ தான் P1 P2 P3 P4. இதுக்கு நேரே கரஸ்பாண்டிங், இதுக்கு நேரே ஒவ்வொரு நம்பருக்கும் நேரே மேலே என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் x1 x2 x3 x4. இந்த பவர் வேல்யூவை அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸோ எவ்வளோ விஷயம் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ P1 P2 P3 P4 வந்து ஒரு ஈஸியாக பார்த்து எழுதணும். அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். அதுக்கு நேரே பவர் வேல்யூவில் என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் x1 x2 x3 x4. இப்போ இவ்வளவும் கண்டுபிடிச்சி x1 x2 x3 x4 வேல்யூவாக ஒரு வேளை நீங்கள் மறுபடியும் அதையும் அசெண்டிங் ஆர்டரில் தான் எழுதணும் அப்படின்ட்டு மாற்றி எழுதிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் மார்க் போயிடும். கவனமாக பண்ணுங்கள். தேங்க்யூ.